களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி பிரதீபன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைக்கான நிதி ஒதுக்கீடு, அதன் முன்னேற்றம் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை செலவிடுவதற்கான அதிகாரம் மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் மார்ச் 30 முதல் அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி இன்று உத்தரவிட்டார். இப்பொழுதோ காலனிகள் சரியாக இருக்கின்ற நேரத்தில் அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கு செலவழிக்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30 அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டளையை கௌரவ நீதவான் அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான சட்ட வைத்திய அதிகாரிகள், அதற்குரிய ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைவருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த திகதி அவர்களால் பிரேரிக்கப்பட்டதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30 இருந்து முதல் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. வழக்கு விசாரணை நிறைவடைந்ததன் பின்னர் சட்டத்தரணிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான அலுவலகத்தின் ஆணையாளர் மிராக் ரஹீம் உள்ளிட்ட அதிகாரிகள் குருக்கல் மடம் மனித புதைகுழியின் அமைவிடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர்.